எங்கடா போறீங்க பை எடுத்துக்கிட்டு? இப்ப என்ன என்னடா பிரச்சனை? இந்த ஊர்ல கூத்தாலடா. ஏங்க என்னங்க யாரோ உங்களை அடிச்சு விட்டாங்களா? திட்டுனாங்களா? அந்த விரத சொல்லி போட்டாரு தம்பி ஏதோ சொன்னியா? அந்த கடை அந்த கிளம்பு. அந்த என்னக்கா சொன்னீங்க அவன? எதுவுமே சொல்லியா? நான் இல்ல. ஏப்பா என்ன பிரச்சனை? ஒழுங்கு மரியாதை என்ன பிரச்சனை சொல்லு. கோமாளி முதல் வெளியே வந்தேன். கோமாளி வந்துட்டீங்க. கோமாளி உற்சாகமா இருக்கணும். கோமாளி உற்சாகமா இருக்கணும். கூத்து பாக்குற மக்கள் விடிய விடிய உச்சல் விடணும். உச்சலோட பிறந்தா வயிறு உப்பிக்காத. உச்சல விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இது எப்படி போடு. அவங்களும் உற்சாகமா இருக்கணும். அவங்களும் உற்சாகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஜோரா கை தட்ட சொன்னேன். எல்லாம் ஜோரா தட்டி இருப்பாங்களே. ஒரு குஞ்சான குஞ்சு கை தட்டல. சண்டாளா? அதனால இவங்க எல்லாரும் கை தட்டினாங்கன்னா இன்னைக்கு நைட்டு நான் கூத்து ஆடுவேன். என்ன பண்ணுவேன்? என்ன குத்து வேண்டாம் கூதி வேண்டாம். யாரை பார்த்து புளிச்சு பூங்கப்பாங்க. சொன்ன ஒரு பூ மாதிரி இருக்கிறீங்களா சொன்னேன். ஏங்க நீங்க கூத்து ஆடுறாங்க என்ன சம்பளம் வாங்கினா எனக்கு என்ன? போறவன் உன் பையன் தூக்கிட்டு போகணும் பரதேச நாய. என் பையன் தூக்கிட்டு போயிட்டா நாய கேட்க ஆளுநர் என் திங்ஸ் எல்லாம் என் பையன் அது ஊம்பையா. என் பையப்பா இது ஊம்பையா. என் பையா ஊம்பையா. இப்படிப்பா இப்படி. இது என்னோட பை. அதான் ஊம்பையா. அப்படி இல்ல, இது என் பேக். ஊம்பேக். சரி இப்ப என்ன பிரச்சனை? இவங்க எல்லாம் கை தட்டணும். அப்படிங்களா? ஆமா. ஒருவேளை நான் சொல்லி இவங்க எல்லாம் கை தட்டிட்டா நீ சொன்ன கை தட்டுவாங்க. ஐயோ நான் எல்லுன்னா என்ன நினைப்பாங்கயா? நெசமாலுமா? ஆமா. அப்படியா? ஆமா. நான் சொன்னவங்க செய்வாங்க. உடனே செய்வாங்க. ஆமாங்க. ஒருவேளை நான் சொல்லுவீங்களா கை தட்டிட்டா நாங்க சுமாரா ஒரு 22 பேர் இருந்திருக்கிறோம். 22? அண்ணா என்னைக்குமே 16 பேர் தானே வருவீங்க. என்ன 22? எஸ்ட் கூட்டு வந்திருக்கிறோம். ஆமாங்க. நாடகம் பண்ணவொன்னு நல்ல கிளம்பி வந்துடுறாங்க. எல்லாம் வந்துருவோம். சரி. இந்த 22 பேருக்கும் விடிஞ்சாடி என்ன கொடுப்பேன்? தெரியாது ஊம்ப கொடுப்பேன். என்ன சொன்ன? என்ன எது கொடுப்ப? அண்ணா தப்பு தவற நினைக்காதீங்க. தப்பு தவற நினைக்கலங்க. நீங்க தப்பா சொல்றீங்க. அண்ணா இல்லனா இப்ப ஊரார்ப்பணம். இப்ப ஊரார்ப்பணம். இப்ப ஊரார்ப்பணம். சரி. பிடிச்சா ஊமணும். யாரை புடிச்சிக்கிட்டு? என்ன புடிச்சிக்கிட்டு? அப்படி தப்பு பேச கூடாது. உங்களுடைய பணம். இப்ப ஊரார்ப்பணம். பிடிச்சா உன் பணத்தை தரேன். அப்படி வாங்கிட்டு போயிட்டு அப்படி சொல்லுங்க. கேக்குறேன் பாரு. என்ன கேக்குறேன்? கைத்தறி வேணும் வேண்டாமா? கேளுங்கள் சபையோர்களே. கேட்காதீர்கள் சபையோர்களே. கேக்குறேன் பாரு. நமது கோமாளி முதல் முறையா வந்துட்டார். நான் முதல் முறையா வந்திருக்கிறேன். இவன் பண்ணி முறையா வந்திருக்கான். ஏன்டா இப்படி பண்ற? என்ன பண்றனா? அப்படிங்க. கோமாளி ஃபர்ஸ்ட் வந்துட்டார். நான் பஸ்ல வரல, டெம்போல வந்தேன். என்னடா எது பதில எகத்தால பேசுற? நான் பஸ்ல வரல, டெம்போல தான வந்தேன். அப்படி சொல்லுங்க. ஆமாடா. என்ன உங்களுக்கு எகத்தால பேசுறீங்க? என்னடா புத்தப்புக்கு நாலு சாட்ட வர. அப்படி இல்லைங்க. அங்கிருந்து சர்ரு வந்தீங்க இல்லைங்க? சர்ரு வரலீங்க சார். ஆடிக்கிட்டு தான் வந்தீங்க. இப்ப கேக்குற பாருங்க. நமது கோமாளி விரிவரிக்கிற எல்லாம் ஜோரா தமாஸ் பண்ணணும்னா எல்லாம் ஜோரா கை தட்டுங்க பாப்போம். எப்படி கை தட்டினாங்க?
அண்ணா ஆ. பரவாயில்லண்ணா எப்படிங்க எல்லாம் ஜோரா கை தட்டிட்டாங்க. சரிங்க சரிங்க. அப்படி ஜோரா கை தட்டி இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் விடிய வரைக்கும் பாடுபடணும். இப்ப பாதி பேர் தட்டிட்டாங்க. ஆமா. விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பாதி பேர் தட்டுவாங்க. என்ன பாருங்க. ஆமா உழைக்கணும். அதெல்லாம் போனா போயிட்டு போகுதுங்க. நீங்க யாரு? உங்க ஊரு பேரு சரிங்களா? நல்லா வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு வெள்ளை பேண்ட் போட்டுக்கிட்டு அப்படியே முன்னாடி பணத்தெல்லாம் குத்திக்கிட்டு பொட்டு வச்சுட்டு வந்திருக்கீங்க. பொட்டு வைக்க பண்ண மயிலே வைப்பாங்க. வெளிய வந்தா பொட்டு வச்சுட்டு இது என்னது? இது உங்க அம்மா ஜிமிக்கி கம்மல். உங்க அப்பன் தூக்கிட்டு போனான். சூப்பருங்க. இது என்ன? நீங்க யாரு? நீங்க யாரு? உங்களுக்கு கேக்குறேன் நான். எதுக்கு கேக்குறேன்? உங்களுக்கு கேட்ட ஒரு ஸ்கூலியா தான் இருக்கு. என்ன அட்ரஸ்யா? ஓ நான் யாரு கேக்குறேன்? சொல்றவா கேடுகோ. செப்பு. சொல்றா. செப்புன்னு எனக்கு புரியல. அது இது புருசு. சரி சரி. சுருக்கமா சொல்ற கேடுகோ. சொல்லு. அகடத்துக்கு வீடு பேசக்கூடிய அட்டடலாம் இல்ல. அதெல்லாம் சொல்ல கூடாது. அகடத்துக்கு வீடு பேசக்கூடிய அரே அரே சொல்றா. என்ன வித்தியாட போற அரே அரே போட அப்படிங்கிறது. சரி சொல்லுங்க. அகடத்துக்கு வீடு பேசக்கூடிய அகடத்துக்கு போய் வித்து போடக்கூடிய அகடத்துல யாரா போய் வித்து போடுறாங்க பைத்தியம். நீங்க சொன்னீங்க. அகடத்துக்கு என்ன மாதிரி போ சொல்றேன். சரி சொல்லுங்க. நீங்க யாரு? சரி ரைட் சொல்லு. அகடத்துக்கு வீடு பேசக்கூடிய ராயல் பப்புன். ஓ ராயலூர் இல்லடா தாயல் சவுண்ட் புதிய ஆர்வமா சொல்லுங்க யாருக்கு நீங்க? என் பெயர் கோமாளி. நீங்க கோமாளி. நான் கோமாளியாக இருந்தாலும் நீங்க யாரு? என்னடா கேட்ட? நீங்க யாரு? என்னடா கேட்ட? நீங்க யாரு? என்ன கேட்ட? என்னடா நீங்க யாரு தானே கேட்டேன். என்னடா கேட்ட? கேக்குதி நான் கேட்டேன். யாரா தானே கேட்டேன். கேக்குதியா? ஊருக்கு வித்தல வேச வர வச்சுட்டாரோ. ஏண்டா சாட்டவாரி தடுறானே துடிச்சு வைக்கிறான். அப்போ உண்மையான கேர புதுனா அவன் தான். பத்து கோவம் வந்துருச்சு. இல்லங்க அப்படி இல்லங்க. நாடக கலைஞர்கள். நீங்க எல்லாம் நாடக கலைஞர்கள் கூத்தாடிங்க. ஓ நீங்க எல்லாம் கூத்தாட்டிங்க. அப்படி இல்லங்க. தப்பா பேச கூடாது. அங்க பாருங்க. போட்டு பாருங்க. போட்டாச்சா? நல்லா படிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் மக்களுக்கு. எங்க இருந்து படிக்கணும்? படி அப்படியே படி. இங்க இருந்தா பா பா சா கா தா நா இல் கா கும்மா. அப்படியே செங்கமா முடியப்படுத்துறை திரை புகழ் பெற்ற தமிழக அரசு கலை பண்பாட்டு பாராட்டு செல்ல பெற்ற கலைமகள் நாடக சபா. கலைமகள் நாடக சபா. ஆமாங்க. நீங்கள் நாங்களாம் நாடக நடிகர்கள். ஓ நடிகர்கள் நீங்க எல்லாம். சரி நானா அப்படி நடிகர்களா இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஊர்ல வைத்திருக்கக்கூடிய நாடகத்தின் பெயர் என்ன? கேட்டே ஒரு கேள்வி. என்னடா கேள்வி இப்படி கேக்குற? எந்த நாடு வேணா வச்சாடும். அது சொல்ற நாடு உனக்கு என்ன போகுது? என்ன நாடகம் கேட்டுட்டா படுத்து தூங்கலாம்னு பாக்குறேன். படுத்து தூங்குறியா? தம்பி விடிய வரைக்கும் தூங்கி தூங்க முடியாது. யாருமே தூங்க முடியாது. நம் நாட்டுக்கார மகாநாடு என்ன பேரு புகழும் சிறந்த அழகு திரு பொன்னாடு. இந்த பொன்னாட்டில் பகிர என்ன என்ன மரப்பறை என்றாலே நம்மளை போன நாடக கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு தாய்நாடு வச்சுமாநகரம். இப்படிப்பட்ட நாட்டிலே ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த நமதுரை தாய்மார்களும் அனைவருமே இந்த சபையிலே கூடியிருக்கின்றார். 4 வண்ணத்து மக்கள் அனைவருக்குமே நமது கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த பணிவார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அகிலாண்டகோடி பிரம்மண நாயகி அவதரித்த அங்காள பரமேஸ்வரி. இன்னும் அங்காளம்மனுடைய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மண்டல பூஜை நிறைவு விழாவுக்காக எப்படி
திருவிழாவுக்காக ஒரு நாள் இரவு பூஜை அளித்து இந்த அம்மனுக்காக ஒரு நாள் இரவு பூஜை அளித்து எப்படி வரி வசூல் செய்து 1 10 100 ரூபாய் வரி வசூல் செய்து இந்த அம்மனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக படாத பாடுபட்டு மதிஷ்ட முழுக்க மறந்து வைக்கப்பட்ட நமதருமை பகடைமார்கள் அருந்தி நமக்கு அனைவரும் ஒன்றா சேர்ந்து இந்த அம்மனுக்காக பூஜை கொடுத்து அனைவற்று பெருமே இந்த தீப ஒளி தீவான சபை அமைத்து கொடுத்த அனைத்து நல்ல உள்ளத்திற்கும் அவர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் இது சுற்றுவட்டார பொதுமக்களுக்கும் மீண்டும் நமது கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த பணிவாக அப்படி இருக்க இன்னைக்கு என்ன தெருக்கூத்து, இன்னைக்கு என்ன கூத்து? ஆனா அருமையான ஒரு நாடகம். இந்த நாடகம் எங்கேயும் அதிகமா வைக்க முடியாது. சரியா? இன்னைக்கு இங்க வச்சிருக்க நாடகம் ஆமாங்க, எங்கேயுமே அதிகமா வைக்க முடியாதா? ஆமா அண்ணா, எங்கேயுமே வச்சு ஆட முடியாத நாடகத்தை ஆமா இங்க மரப்பரல வச்சிருக்கீங்கன்னா அப்பேற்பட்ட குத்து என்ன குத்து? எல்லாரும் நல்லா கேளுங்க. ஸ்ரீ மகாபாரதத்துல அர்ஜுனன் தபசு அந்த நாடகத்திற்கு இணைய நாடகம் எதுவும் கிடையாது. ஆனால் அருங்குத்தாடுனாலும் அர்ஜுனுடைய தவறுகளுக்கு ஈடாகாது. அதற்கு இணையான நாடகம் இந்த நாடகம். அது ஆமா, அதற்கு இணையான ஒரு நாடகம் இந்த நாடகம். அதுக்கு இணையான நாடகம். சரி, சிவபுராணத்துல பகுதியாக விளங்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி. அங்காள பரமேஸ்வரி எப்படிங்க? அங்காள பரமேஸ்வரி பெரியாண்டிச்சி அம்மன் பிறப்பு. பெரியாண்டிச்சி அம்மன் பிறப்பு. தூர்வாசர் கர்வபங்கம். தூர்வாசர் கர்வபங்கம். ஆமாங்க, எத்தனையோ நாடகம் பார்த்திருக்கலாம். இந்த பெரியாண்டிச்சி அம்மன் அங்காள பரமேஸ்வரி எப்படி இந்த பூலோகத்தை அவதரிச்சாங்க அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். எங்க நாடகம் பேர் கேட்டுட்டீங்களா? நாடகம் பேர் கேட்டாச்சா? போதும், படுத்துங்க. என்னடா என்ன பார்த்தா என்ன பைத்தியக்காரன் தெரியுதா? ஒரே அடியில செத்தே போயிடுவேன். சாவுட தயார் ஒரு சம்பளமாச்சு மீதி ஆகும். சரிண்ணா, எல்லாரும் நல்லா கேளுங்க. அதெல்லாம் போட்டுங்க, கூத்துல அப்புறம் பாடிக்கலாங்க. கூத்து நீங்களும் அவங்க மச்சாமோட அவங்க மாமனார்லாம் பள்ளிக்கு பஞ்சாமரம் செய்ய போனீங்களாமே, அந்த கதையெல்லாம் என்னது? இதுக்குதான் உன்னை கூத்து பார்க்க வர வேண்டாங்கிறது. பள்ளி பஞ்சாமரம் கதையை போட்டு போடுறோம். உங்க சம்சாரத்தோட உறமுறைகளை கூட்டிக்கிட்டுங்க. நீங்க பள்ளியில பஞ்சாமரம் தின்னு போனீங்கல்ல, பள்ளிக்கே போகணும். பஸ் எந்த பஸ் இல்லைங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, நம்ம பிள்ளை கல்யாணமே ஆக மாட்டேங்குதுங்க. சரி, நீங்க என்ன ஒரு போன் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்றீங்களா? எப்படிங்க? இந்த பெரியாண்டிச்சவர் பிறப்பிட நாடகத்துல யார் வருகிறாரு? யார் வருகிறாரு? சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய 5 முகம் படைத்த ஐமுக பிரம்மதேவனே தமிழ்நாடு வருகிறார். அது மட்டுமில்லை, கோமாளி வெளியே வந்த உடனே சொந்த பந்தங்கள், உறவினர்கள், கலை ரசிகர்கள் அனைவரும் அவரவர் சொத்தில் இருந்து 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருந்து இந்த ஆண்டவன் அருள் பெற்று எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். ராமோ செய்யும்
என்னத்தான் அடிச்சு விட்டேன். ஆமா, என் மச்சான் ஒருத்தர் இருக்கான். ஆறா மச்சான், அவனை மட்டும் நான் கூப்பிட்டேன்னா பாத்துக்கோ, குடிக்கா போயிரு. ஏய் போய் கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வா. தெரியாது தெரியாது அவனை பத்தி உனக்கு. கூட்டிட்டு வா, போடா. அடிப்பண்டா. இன்னொருத்தர் இருக்கிறான். யாரு? மச்சான கூட மீறின பெரிய மச்சான். உன்னை விட பெரிய ஆளா இருந்தாலும் சரி, கூட்டிட்டு வா, நான் அடிப்பேன். ஏ வாடா குண்டு புண்டை. மாமா அடிச்சுட்டாடா ஒருத்தர். உன் மேல கை வச்சிட்டாடா. என் மேல கை வச்சிட்டாடா. உன் மேல கை வச்சிட்டாடா. நான் தப்பிச்சு போய் வரேன். என் மேல ஒரு கை வச்சிட்டான். அம்மாடி கவலைப்படாத. தப்பிச்சு போய் வரேன். நான் இருக்கிறேன். ஏய் ஓய் வாடி. எம்மளுக்கு எண்ணி ஏறாரா? எண்ணி தான வரமா? எண்ணிட்டு வர பாரு. அவன கூறு போட்டே சொல்றாரு. அவன கேள புண்டை வந்த மாமா வச்சிடடா. எங்கடா? போடுமா? அடியா? ஆஸ்திரிச்சா? இனி அடிச்சடா. அண்ணே அடிச்சடா மாமா. ஏறாதடா புண்டையா. நண்பா போனார் போகட்டும். இல்லங்க இப்பதான் வந்தாங்க. சரி போனால் போட்டாலும் எதுக்கு ஊட்டு போய். ஆமா என்ன வேணா அடிச்சு விட்டீங்க. எங்க அண்ணன் இருக்கா அப்படி. எங்க அண்ணன் மேல கை வைக்க முடியுமா? எனக்கு தெரியாது. என்னோட அண்ணன் வந்துருக்கானா? ஆமா கூப்பிட்டா எங்க அண்ணா வந்து நின்று அப்படியே நல்லா என்ன அப்படியே நின்று இடத்துல ஒண்ணு கூட்டணும். ஆமா கூப்பிடுற மாதிரி. அண்ணா 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 வாடா அண்ணா. அங்க சுத்தி மசாலாரனா கிடைச்சாரோ. அன்பா சாமி பேசக்கூடிய விண்வார்த்தைகள் போனால் போகட்டும். போனா போட்டுங்க. தீராக விந்திருக்கும் தெய்வீக சபை, தீராக நேர்ந்திருக்கும் தெய்வம் சபை. தெய்வீக சபை, தெய்வீக சபை. ஆண்களாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்களாக பிறந்த அரும்பெரும் தாய்மாதர்களும் இன்னும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் இச்சிங்காராஜாவில் அமர்ந்திருக்க செங்கமா புனியப்பன் துணை சின்னத்திரை புகழ் கலைமகள் நாடக சபா எங்கள் குரு கோவிந்தமணிய வடிவாளத்தியார் சார்பாகவும் மற்றும் தும்மங்குறிச்சி கே சுக்கானன் வாத்தியார் சார்பாகவும் கொட்டை வந்து எங்கதான் போறது. என் நெஞ்சார்ந்த முதற்கண் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். முன்னாடி போடா.
நீ பேசுங்க, அவங்களுக்கு என்ன வேலை? இது என்னப்பா ஊரு? ஓய், என்ன ஊரு? நீ சொல்லலாம். அம்மா நீங்க என்ன புடிச்சு புடிச்சு விடிய விடிய எல்லாம் கஷ்டப்படுறாங்க. முன்னாடி ஆளுங்க டீ கேட்டா டீ கொடுங்கப்பா. ஆமா, இப்பதான் 2 வருஷம் வெளியிருந்து அவங்களுக்கு டீ வேணுமா? ஆமா. ஐயா, விடுங்க. டீ சூடு அந்த குடிக்கணும் என்ன அரிசி பருப்பா வேவறதுக்கு டீ உடிக்கணும். டீ எங்கன்னு கேக்குற உடிக்கணும். அண்ணா டீ வைக்கிறக்காரண்ணா, ஓய் பசங்களுக்கு டீ வைக்கிறீங்க, நான் சொல்ற மாதிரி டீ வைங்க. எப்படி? மிளகு பொடியில வேண்டாம், அதெல்லாம் விட்டாலும் உரிச்சு நாய்க்கடை சொத்து போட சொல்லு. 15 பேர் நம்ம ஊர் தேடி வந்திருக்கிறாங்க. 15 16 பேர் 22 பேர் வந்திருக்கிறாங்க. 21 பால் டயர் கொண்டு வா, குடிச்சு குடி போய் சேரட்டும். கோமாளிக்கு மட்டும் பூஸ்ட். ஏய் பூஸ்ட் இந்த சீக்கிரம் தான் போய் ஐயா. ஏய் டீ வச்சிட்டு இருக்கறாங்கடா பாருடா கண்ணு. ஓகே ப்ரோ, அன்னிகளோட கால் பூசிட்டு போ ப்ரோ. அண்ணா ஓய் இது என்னங்க ஊரு? அவங்க சொன்ன ஊருங்க. அவங்க சொன்ன ஊரு தான். என்ன ஊரு? நம்ம ஆடுற எந்த ஊருங்க? ஒரு பால் சக்கரை கம்மி. கடவுளே கடவுளே, அங்க பாருங்க வச்சிட்டு இருக்காங்க. முன்னாடி சொல்லிட்டேன். சொல்லிட்டுங்க கம்ப்யூட்டருங்க. ஒரு பால் சக்கரை கம்மி. ஐயோ சொல்லியாதீங்க. சூடுகள் மீடியம் இருக்கு. வந்து யாரோ டீ கண்ணு கொண்டா கவிச்சிட்டு வந்துருங்க. இது மரப்பறை என்றால் மணப்பாறையா? மணப்பாறை இல்ல, மணப்பாறை அங்க போகணும். மரப்பறை மணப்பாறை என்றால் நம்மளுக்கும் தாய் திருநாடு மத்திய தேசமாகும். இந்த மத்திய தேசத்திலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உலகமெங்கும் மறுபாளைக்கும் என்ன சாமி? யார் சொல்றது? ஏய் பேசவே கூடாது. இன்னும் அங்காளம்மன் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அங்காளம் இல்லைங்க. அங்காளம்மா தெரியாது எனக்கு. அங்காளம்மா சாமி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நான் 25 வருஷமா இந்த பக்கம் பொறுக்கிட்டு கிடக்குறேன். இல்லைங்க முனிப்பு சாமியாட்டு. முனிப்பு சாமியா? அங்காளம்மனப்பா. அங்காளம்மனப்பா அந்த சாமி கும்பிடியால உள்ளார போய் கோயிந்தா போட்டு உள்ள போய் கோயிந்தா போட்டி. பெருமாள் சாமி தானே? பெருமாள் பாரு இங்க இருக்காரு மூலையில இருக்கிறாரா? ஆமா. இன்னும் அங்காளம்மன் செய்தி முன்னிட்டு நம்மளுக்காக நிறைவுலாவை முன்னிட்டு ஒரு பூஜை. அந்த பூஜைக்காக இன்று ஒரு கூத்து. ஒரு கூத்தா? அதே கூத்து. அதே கூத்தா? என்ன கூத்து? அதே கூத்து. ஒரு கூத்தா இல்ல வேண்டுதல் கூத்தாப்பா? ஒரு கூத்துதாப்பா. ஒரு கூத்தா? 50, 100, 500, 1000, 2000 வசூல் செய்து என்ன ஒரு சந்தேகம். இல்ல இது நான் வந்து கேட்டு ஆகணும். சரி கேளுங்க. உள்ள ஒரு வாத்தியார் 2 வாத்தியார் இருக்கிறாங்க. என்ன ஊருன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க, என்ன நாடகம்னு கேட்க மாட்டேங்கிறாங்க, இன்னைக்கு எதுக்கா கூத்து வச்சிருக்கிறோன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. வேஷம் போடுறது மட்டும் 2 மணி நேரம் புளுத்துற புளுப்புக்கு இவங்களுக்கு. பாவாடை ஓசு பாவாடை, மேல கட்டி இருக்கிறது ஓசு. சலங்காருது சலங்கி ஓசா. கொங்கல பிள்ளை மாறம்மா இது எல்லாத்தையும் ஓசல் வாங்கி மாட்டிக்கிட்டு வெளியே வந்தவொடனே அப்படி ஜில்லா புளிச்சோட வர்றது. அப்படியே சாட்டவார் எடுத்து பட்டார் பட்டார் கோமாளி அடிக்கத்தான் தெரியும். வேற வாய் பேசவே தெரியாது. கோமாளி தான் இடிச்சு வாங்கி செப்பின் மாதிரி. இது எல்லாத்தையும் வெளியே மாட்டிட்டு வந்து நான் யாரு, என் பேர் என்ன, இது என்ன ஊரு, இது என்ன சாமி, இது எல்லாத்தையும் கோமாளி வேச்சுக்கார நானே சொல்லி புட்டா நீ யாரும் உபம்புறதுக்கு வேச்ச நண்பா. இன்னும் ஊர் பொதுமக்கள் பொதுமக்கள் ஒன்றாக கூடி என்று வசூல் செய்து நம்மளுக்காக ஒரு நாள் சதுநாட்டியம். அப்படி இருந்தாலும் இன்று வைத்துக்கூடிய நாடகமோ அருமையான நாடகம். என்னப்பா நாடகம்? சூப்பரான நாடகம். சூப்பரான நாடகமா? ஆமாங்க. இன்னும் சூப்பரான நாடகத்தில் சூப்பரான நாடகம். ஆடு போ, ஆறு உட்கார்ந்து கூத்து பாக்குறது. நீங்க தான்ப்பா சொன்னீங்க. அருமையான நாடகம் வச்சிருக்காங்க. என்னப்பா நாடகம்? லண்டன் முட்டை நாராயண சண்டை. அப்படி இல்லப்பா, சிவ புராணத்தில் ஒரு பாகமாக வழங்கக்கூடிய பெரியாண்டிச்சி அம்மன் பிறப்பு. பெரியாண்டிச்சி அம்மன் பிறப்பு
தூர்வாசர் கர்வபங்கம். இந்நாடகத்துல நீங்கள் யார், உங்களுடைய பெயர் என்ன தெரியுமா? சத்திய லோகவதே நண்பா. ஓய், கவலா, ஓய், என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? என்னங்க? சத்திய லோகவாசன். சத்திய லோகவாசன். சத்திய லோகத்தை ஆண்டு வரக்கூடிய, சத்திய லோகத்தை ஆண்டு வரக்கூடிய 5 முகம் படைத்த பிரம்ம தேவே. பிரம்மதேவனுக்கு சத்திய லோகத்தை ஆண்டு வரக்கூடிய ஐமுகம் படைத்த 5 முகமா? அம்மாப்பா, 5 முகமா? சுத்தி முத்தி பாரு. மாம்சா 5 முகமாமா? சாமி ஏன் சாமி இந்த 4 மூஞ்சி எங்க சாமி வச்சிருக்கீங்க? ஏய், இந்த மூஞ்சி கொம்பேரி மூக்காடு இருக்குது. இன்னும் 4 மூஞ்சி பார்த்தோன்னு எப்படி இருக்குன்னு தெரியல. தெரியாது. ஐமுகம் படைத்த பிரம்மதேவனர் கூப்பிடுறாங்க பாருங்க. யாரா? ஆலமரத்துக்கு பாரு. யாரு இல்லையா? இல்ல உங்களில் வாங்க வாங்க. 5 முகம் படைத்த பிரம்மதேவனாக நான் இருந்தாலும் இந்த பிரம்மதேவனை ஈன்றெடுத்தார்களே ஓயங்க அம்மா 6. தாய் தந்தை யார் தெரியுமா? தெரிவிக்கிறேன். மதி
தந்தையன